இந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போற மாப்பிள்ளைக்கு காது கேட்க கூடாதாங்க. அப்படி ஒரு ரூல்ஸோட ஒரு ஜோதிடர் வந்து பலன் சொல்லியிருக்காரு. வணக்கம், நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நமக்கு எண்கணி ஞானத்தையும் வேத ஜோதிட ஞானத்தையும் ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி என்றதை வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்கு வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது 18 வியூஆர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கின்ற அனைத்து தோழிகளுக்கும் நமது நன்றிகள். இன்றைக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு வீடியோங்க. அதை ஜாதகம் பார்த்துக்கிட்டே இருந்தோம். இந்த மாதிரி ஜாதகம் பார்த்தாங்கன்னா, ஜாதகம் பார்த்த இடத்துல இந்த மாதிரியான கமெண்ட்ஸ்லாம் ரொம்ப மனசு கஷ்டமா இருந்துச்சு. என்னடா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியான அமைப்புகள் சொன்னாங்க. ஐயோ, விதியும் விதி விலக்குகளோட இருக்க அருமையான யோக ஜாதகமா இருக்கேமா, கண்டிப்பா அதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன்னு சொன்னேன். சரி, ஜாதகத்துல டேட்டை ஹைட் பண்ணிக்கலாம், டைம் ஹைட் பண்ணிக்கலாம், பேரெல்லாம் சொல்ல போறது இல்லை. மலேசியால பிறந்த பொண்ணு, ஜனவரி மாசம் 1996ல லக்னமும் ராசியும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அளவுக்கு கண்டுபிடிச்சிருவீங்க. ஆர்வம் இருக்கிறவங்க என்ன அதுன்னு அதை கண்டுபிடிச்சு என்ன பண்ண போறோம், நம்ம தான் இங்க தசாபுத்தில இருந்து ஜாதக கட்டமை கொடுக்க போறோமே. மீன லக்னமாகி லக்னத்துல கேது இருக்கிறாருங்க. மீன லக்னமாகி லக்னத்துல கேது, 5ஆம் இடத்துல சந்திரன் தேய்பிரை சந்திரனா இருந்தா கூட டிகிரி அமைப்புகள்ல பாத்தீங்கன்னா 6 டிகிரி இருக்கிறாரு. அதுக்கப்புறம் 7ஆம் இடத்துல ராகு 28 டிகிரி, 10ஆம் இடத்துல சூரியன் திக்பலமா இருக்கிறாரு, 10ஆம் இடத்துல குரு ஆட்சியாக இருக்கிறாரு, லக்னாதிபதி ஆட்சியாக இருக்கிறாரு. கூடவே வந்து செவ்வாய் உச்சமாக 11ஆம் இடத்துல, புதன் 11ஆம் இடத்துல, சுக்கிரன் 11ஆம் இடத்துல, சுக்கிரன் 26 டிகிரி, புதன் 10 டிகிரி, செவ்வாய் 5 டிகிரி, சனி 12ஆம் இடத்துல இருக்கிறாரு 26 டிகிரி. இதுதாங்க ஜாதகம், டிகிரியோட சொல்லியாச்சு. சரி, இந்த பொண்ணுக்கு இப்ப எடுத்தோடனே என்ன நடக்குது, புதன் தசை நடந்துகிட்டு இருக்கு. புதன் தசை என்ன பண்ணிருக்கோம், எடுத்த உடனே இந்த மாதிரிமா இது லேஃப் எல்லாம் பிரிச்சு விட்டுருக்குமே. என்னன்னே ஆமாண்ணே, லாங் டேர்மா லாங் ரிலேஷன்ஷிப்பை வந்து இந்த மாதிரி வந்து அஷ்டம சனியும் இந்த புதன் தசையில குரு புக்தியும் ஒரு மாதிரி பண்ணிட்டாங்கன்னு. ஆமா, கண்டிப்பா அது பண்ணுவாங்க. அடுத்து சனி தசையில இடம் மாறுவாங்கன்னு சொல்லி பேசிக்கிட்டே இருந்து அடுத்து கேது தசையில தான் ஒரு மாதிரி ஃபவுண்டேஷன் மாதிரி கொடுத்து அப்படியே பலன் நான் சொல்லிக்கிட்டே வரேன். கேது தசையில இது மாதிரியான கொடுத்து கேது தசை சுக்கிர புக்தியில உங்களுக்கு திருமணம் நடந்து கேது தசை சந்திர புக்தியில குழந்தை பிறக்குமா. 2029ல கையில குழந்தையோட இருக்கக்கூடிய அமைப்பு என்னமா கேட்கணும் அப்படின்றத கேள்வியா கேட்டேன். இப்படிதான் ஜாதகம் பார்க்கும்போது கட நான் சொல்லி முடிப்பேன். முதல்ல முடிச்ச அமைப்புகளோட அவங்க திரும்ப சொன்ன விஷயம் என்ன, நாங்க நிறைய இடத்துல ஜாதகம்லாம் பார்த்தோம். ஜாதக இடத்துல எல்லாரும் ஒரு மாதிரி சொன்னாங்க. இப்படி வச்சு ஒருத்தர் நாகதோஷம் இருக்குன்னு சொன்னாரு, இன்னொருத்தர் என்னமோ தோஷம் இருக்குன்னு சொன்னாரு. இந்த வருஷம் தானே புதுசா செவ்வாய் தோஷத்தையும் ஆட் ஆன் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு. ஆமா, இங்க வந்து செவ்வாய் தோஷம் நாகதோஷம் வாழை மரம் வெட்டுறது தவிர வேற எதுவும் பெருசா தெரியாது. இந்த இடத்துல இப்ப இந்த அஷ்டம சனி ஜென்ம சனின்றதுல கொஞ்சம் முழிச்சுக்கிட்டாங்க. ஆனா அந்த தசா புத்தில இன்னும் முழிச்சுக்கலாம தான் இருக்கிறாங்க இங்க இருக்க ஜோசியர். ஆனா இதுலயும் ஒரு விஷயம் சொன்னாங்க, இந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போற மாப்பிள்ளைக்கு காது கேட்க கூடாதாங்க. அப்படி ஒரு ரூல்ஸோட ஒரு ஜோதிடர் வந்து பலன் சொல்லியிருக்காரு. கோயில்ல தான் சொல்லியிருக்காரு. ஓகே, ஏன் காது கேட்க கூடாதுன்னு லாஜிக்கான ஒரு ரீசன். பொண்ணுக்கு ரொம்ப கோவம் வரும், நிறைய சண்டை போடும், அதனால காது கேட்காத பொண்ணா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்பப்பா, இப்படிப்பட்ட ஜோதிட ஞானிகள்லாம் நம்ம நாட்டுல இருக்காங்கன்னு நினைக்கிறப்ப உங்களுக்கே அப்படியே அதிர்ச்சியா இருக்கும். அம்மா, உங்களோட செவ்வாய் ராஜயோக அதிபதிமா 2-9 கூடையவர் மகாதன யோகத்தை கொடுக்குற லெவல்ல 11ஆம் இடத்துல இருக்காரு. அது உங்க ஜோசியருக்கு கண்ணு தெரியலையா? வீடியோவா போடுறேன், அப்படியே ரெக்கார்ட் பண்ணி எத்தனை ஜோசியர்கிட்ட பாத்தீங்களா அத்தனை ஜோசியருக்கு அனுப்பிவிடுங்க. எந்த தோஷமும் ஒரு விஷயத்தையும் கழட்டாது இந்த ஜாதகத்துல. 30 வயசுக்கு மேல 31 வயசுக்கு மேல கல்யாணம் நடக்கிற ஜாதகமா அப்படின்னு சொல்லிதான் பலனே சொன்னேன். சொல்லி முடிச்சு ஒரு 28 நிமிஷம் இங்க காலை கட் பண்ணிட்டாங்க. ஓகே, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு பொய்யெல்லாம் சொல்லல, இருக்கிறத தான் சொன்னோம். என்ன சொன்னோம், கேது தசை சுக்கிர புத்தியில திருமணம் நடக்கும். ஏங்க 11ஆம் இடத்துல சந்திர அதியோகத்துல கிட்டத்தட்ட நல்ல அமைப்புகள் ஆகாத அட்டமாதிபதி சுக்கிரன் இல்ல, அட்டமாதிபதி சுக்கிரன் லாப இடத்துல இருக்கிறாரு. இந்த இடத்துல கேதுக்கு 11ஆம் இடத்துல இருக்காரு, அவரு தான் கல்யாணத்தை கொடுக்கணும். அடுத்து கேது தசைக்கு 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் சுக்கிரனோட செவ்வாயுடைய ராஜயோகாதிபதி பார்வையில இருக்கிறனால அவரு தான் குழந்தைய கொடுத்தாகணும். பலன் சொல்லும் போதுல இருந்து, கோச்சார பலன் சொல்லும் போதுல இருந்து, ராசி பலன் சொல்ற வரைக்கும் அப்படியே விதிகளோட சேர்த்து இவர் இங்க இருக்கிறதுனால தாங்க குழந்தை, 5ஆம் அதிபதினால தாங்க அவர் குழந்தை கொடுக்குறாரு, ராஜயோகாதிபதி தாங்க செவ்வாய் தோஷத்தை கொடுக்க மாட்டாரு அப்படின்ற விஷயத்த அந்த விதிகளோட சேர்த்து தானே ஜாதகமா சொல்றேன். இவ்வளவு சொல்லியும் என்ன, இந்த இடத்துல யங்ஸ்டர்ஸ் வந்து உண்மையிலேயே தெளிவா இருக்கிறாங்க. அப்பா அம்மாவுக்கு தான் கொஞ்சம் ஒரு பயம் பதட்டம் இருக்கு. ஐயோ, சின்ன பிள்ளைங்க தப்பா பண்ணிடும். ஏங்க, ஒரு காலத்துல ஒரு மாதிரியான விஷயம். இதுல இன்னொரு விஷயமும் சொன்னேன், 2 தாரம் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்களே அப்படின்னு. அதையும் சொன்னாங்கன்னா, இதுக்கு 2 தாரம், பொம்பளை பிள்ளைய கூப்பிட்டு வந்திருக்கீங்க, பொம்பளை வீட்டு சைட்ல பொன் குழந்தை வீட்டு சைட்ல இருந்து வந்திருக்கீங்க, நான் உண்மையதான் சொல்லி ஆகணும், இதுக்கு 2 தாரம்லாம் சொன்னாங்க. ஆமாம்மா, அதை தானே 30 வயசு முன்னுக்கு ஒரு வாழ்க்கையை தானே இழந்தீங்க, நீங்களே சொல்லிட்டீங்களே லாங் டேர்மான ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்தேன், அப்புறம் அதுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டேன். இதை தாங்க கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிட்டு இந்த காலகட்டத்துக்கு எது தேவை, இந்த காலகட்டத்துக்கு தேவையான விஷயத்தோட ஜோசியத்தை பொறுத்து பாத்தீங்கன்னா இந்த அமைப்புகள் தெரியும். ராசிக்கு 7ஆம் இடத்துல, லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல, ராசிக்கு 8ஆம் இடத்துல சனி செவ்வாய் ராகு இருக்கிறனால 30 வயசுக்கு மேல கல்யாணத்தை தள்ளி போடுங்கன்னு சொல்றோமா, அந்த அமைப்பு அப்படியே இந்த ஜாதகத்துல வந்துருதா.
7ஆம் பாவகம் கெட்டு 11ஆம் பாவகம் பலமாக இருக்கும்போது ஒருத்தருக்கு 2வதா திருமணம் நடக்குதுன்னு சொன்னோமா, அந்த அமைப்பு அப்படியே இருக்குதா? எதுங்க சொன்ன விதியில இல்லாம மாத்தி எங்கேயாவது பேசுறேன்னா, விதிகள் இப்படித்தாங்க. அப்படியே உங்களுக்காக ஜோசியத்தை வளைச்சுக்கிறது, உங்களுக்காக ஜோசியத்தை நிமித்திக்கிறதெல்லாம் வராது. விதிகள் சரியா இருக்கும். நமக்கு கொஞ்சம் இங்க இருந்துச்சுன்னா அதை பாரு அப்படி இருக்கு இப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு குழந்தை பிறந்துருச்சுன்னு சொல்லி இன்விடேஷனோட உங்களுக்கு இதை அனுப்பி வைப்பாங்க. நீங்க சொன்ன நேரத்துல நடந்துச்சுன்னா குடும்பத்துக்கே 10 பேர் ரெக்கமெண்ட் பண்றேன்னு சொல்லி 100 பேருக்கு உங்களை போய் நீங்க ப்ரோமோட் எல்லாம் பண்ண வேணாம், அட்வர்டைஸ் எல்லாம் பண்ண வேணாம், அவங்களாவே போய் ப்ரோமோட் பண்ணி இங்க போய் பாருங்கன்னு சொல்லுவாங்க. தயவு செஞ்சு நல்ல ஜோசியத்தை கத்துக்கிட்டு நல்லது சொல்லுங்க. கஷ்டமான விஷயம் இருந்தா கூட உங்களுக்கு 6-8 தசா புத்தி வருது, கடன் நோய் வம்பு வழக்கு வரப்போகுதுன்னு சொல்லலாம், தப்பு இல்லை. இக்கட்டான விஷயத்துல சொல்லிடலாமே. இதெல்லாம் சொல்லி எதுக்கு ஒரு தெய்வீக போர்வ வேஷத்துக்குள்ள மறைஞ்சுக்கிட்டு காது கேட்காதவங்களை கல்யாணம் தெரிஞ்சுக்கணும், கண்ணு தெரியாதவங்களை கல்யாணம் பண்ணிக்கணும், அப்போ உங்க தப்புலாம் கண்டுபிடிக்க கூடாதுன்னா கண்ணு தெரியாத ஒருத்தவங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்லாம் சொல்லலாம்ல. ஏன் எங்கிருந்து உங்களுக்கு இந்த மாதிரியான விஷயம்லாம் வருது? தயவு செஞ்சு இதை கொஞ்சம் திறந்து யோசிச்சு ஜோதிடராக இருக்கிறவங்க பலன் பாருங்க. இப்பதான் அப்ப பரிகாரத்துல இருந்து மெதுவா மீட்டு எடுத்து வந்தாக்கா அது இப்ப இந்த மாதிரி புதுசா கொண்டுட்டு வந்திருக்கிறீங்க. பரவாயில்ல. இந்த இடத்துல இந்த ஜோதிடத்துக்கு கேது தசை சுக்கிர புத்தியில திருமணம் நடந்து கேது தசை சந்திர புத்தியில குழந்தை இருக்கக்கூடிய ஜாதகங்க. அப்படியே இதை ரெக்கார்ட் பண்ணி கூட அந்த பொண்ணு கிட்ட கொடுக்க சொன்னேன். அந்த பொண்ணை போய் இந்த ஜோசியர்காரங்கிட்ட எல்லாம் கண்டிப்பா காட்டுங்கன்னு சொன்னேன். இது தாங்க ஜோசியம். இந்த மாதிரி ஜோதிடம் பார்க்கும்போது நல்ல தெளிவான பேரும், யாரும் மூட நம்பிக்கையை வளர்க்குறாரு இல்லாததை சொல்றாருலாம் வெளியே சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரி விஷயமே வராது. சரிங்களா? நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நல்லது நடக்கும், எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.